தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் மன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்த பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது குறிப்பாக எந்த தமிழனும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற பெயரை வந்து உச்சரிக்கும் போதே நம்மளுடைய தமிழன் இனப்படுகொலை அவங்கள பற்றின ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். இந்த தஞ்சாவூரில் அவங்களுக்கு நினைவாக இருக்கிற இந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இலங்கை படையினால் அவங்களுடைய அட்டூழியங்கள்னால ஏகப்பட்ட தமிழீழம் நம்ம தமிழ் பரம்பரையில் இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து கொன்று குவிச்சாங்க. இந்த தாக்குதலில் நடந்த சில அவலங்களை வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்கிற இடம்தான் இந்த நினைவு மன்றம். இந்த மண்டபத்தில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வெறும் முகம் மட்டும் அவங்களுடைய முகத்தை மட்டும் காமிச்சு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு தீப்பிழம்பு இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இவங்கன்னா யாருன்னா தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவங்களில் இந்த 20 பேரோட முகத்தை வந்து பதிச்சிருக்கிறாங்க. ஒரு சிற்பமாக பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னாக்கா, அந்த கண்ணாடி இதில் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த போர்க்களத்தில் ஏற்பட்ட அந்த இரத்த கரைகள் சேர்ந்த அந்த மண்ணை ஒரு இதில் ஜாரில் வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அஸ்தி, அந்த பெரியவங்களோட அஸ்தியையும் அது உள்ளார வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு சின்னம், புலியரோட சின்னமும் இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க. இருக்கணும் தமிழினத்துக்கு அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. இந்த சுற்றி பார்த்திங்கன்னா அதில் ஒரு தமிழீழத்தில் நடந்த அந்த மக்கள் எந்த அளவுக்கு துயரத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சிற்பக்கலை மூலயமாக தான் அந்த இதில் காமிச்சிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார நான் வந்து சரி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு 2 மண்டபம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி அதில் முதல் மண்டபத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம். நாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்தில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலில் செஞ்சப்பட்ட வீரர்களுக்கான அந்த ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்க்களத்தில் ஈடுபட்ட அந்த கம்பீரமான ஒரு இதை வந்து ஷீல்டில் ஒரு இதில் சில்வரில் அவங்க செஞ்சு வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோவாக இருந்தது, ஒரே ஆல்பமாக இருந்தது. ஒரு ஆல்பம் ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அவங்க எல்லாருமே பார்க்கும்போது ஒரு வீரத்திர நம்ம தமிழீழங்களுக்கான எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய ஹிஸ்ட்ரியையும் ஃபோட்டோவுக்கு கீழே போட்டிருந்தாங்க. நீங்களே பார்க்கலாம். அந்த இதில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இவங்களுக்குன்னா அந்த அளவுக்கு பாடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அநீதிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம உணர முடிஞ்சுது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோட்டோவும் அவங்கள சேர்ந்த டீம் அவங்க எந்த அளவுக்கு அந்த சிரிப்பு முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் வந்து அவங்க இந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ரத்த வெள்ளத்தில் பார்க்க முடியுது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இந்த அளவுக்கு கொடுமையாக பண்ணியிருக்காங்க நம்ம இலங்கை படையினர் வந்து இந்த அளவுக்கு நான் இதனா வந்து யாரும் அந்த அளவுக்கு எப்படி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாருங்கள் வார்த்தை தடுமாறுது. இதெல்லாம் பார்க்கும்போது இது பார்க்க முடிஞ்சுது.
மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி மிக்க சில விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதில் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய புக்ஸ் என்னென்ன புக்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் நிறைய புக்ஸ்னால் இருந்துச்சு, எடுத்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு சில விஷயம் இன்னொரு மண்டபத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் சில தமிழ் ஈழ விடுதலைக்காக போராட்டம் நடத்திய சில சிலல பல பேரோட ஃபோட்டோஸ்னால் வந்து அங்கே ஒன் பை ஒன்னாக வந்து வச்சுருந்தாங்க. அதில் என்ன காரணமா அப்படின்னாக்கா, சில பேர் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத சில பேர் வந்து பார்க்கக்கூடிய வகையில் அந்த இடத்த வந்து அமைச்சிருந்தாங்க. பார்த்தேன். சைடில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு தனியாக இருந்துச்சு. அது சில்ட்ரன்ஸ்னால் வராங்க, சுற்றி பார்க்க வராங்க. அப்படிங்கிறப்போ குழந்தைங்கள்லாம் வந்து உள்ளே வந்து சத்தம் போட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பார்க்கும் அமைச்சிருந்தாங்க. அதில் சில பேர் விளையாடிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. சில ஃபேமிலியோட குடும்பத்தோடையும் வந்து அமர்ந்து குழந்தைங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க.
அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியவங்களோட சிலையும் வடிவமைச்சு இருந்திருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழின படுகொலை அப்படிங்கிறதுல அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சிற்பம் மூலியமாக நம்மக்கிட்ட வந்து அதை காமிச்சிருந்தது வந்து ரொம்ப மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான விஷயமா இருந்தது. இந்த இடத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வால் இருக்குது. அதில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழின படுகொலைக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு பாடுபட்டவங்களும் அதனால் வந்து அவங்க தீக்குளித்ததையும் பற்றி அவங்க சிற்பம் மூலியமாக வந்து காட்டியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் நம்ம சீர்காழி ரவிச்சந்திரன் அப்படிங்கிற பேரும் பதிக்கப்பட்டு இருந்தது. எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள். பை சான்ஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் அது தமிழின படுகொலைனா நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். என்ட்ரி வந்து ஃப்ரீ தாங்க இதுக்கு. யாரும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வந்து இது அலோவ் பண்ணுறாங்க, வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டான ஒரு இடமாவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.